இது வந்து சனி பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு. சனி பகவான் ஆட்சி பெற்றால் இங்க உழைப்புங்கிற ஒரு வீடுங்க இந்த வீடு. உழைப்ப சொல்லக்கூடிய வீடு. அதாவது நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய வீடுங்க. அதாவது மேசம் வந்து நெருப்பு தத்துவம், கடகம் வந்து நீர் தத்துவம், சிம்மம் வந்து காற்று தத்துவம், இந்த துலாம் வந்து காற்று தத்துவம், மகரம் வந்து நிலத்தத்துவங்க. அப்ப இது நிலத்துக்கு சொந்தமான ஒரு ராசியாக இருக்கிறதுனால, நிலத்தன்மை உள்ள வீடு, ஆற்று பாசனம் உள்ள ஒரு விவசாயத்த குறிக்கக்கூடிய இடமாக இருக்கும். அப்ப வயல் நிலம், வயல் நிலையம், வயல் வயல் இடம், தோட்டம், துறவு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடமாக இது வந்து இருக்குங்க. அதனால இங்க உழைக்கக்கூடிய ஒரு ராசியும், சனி பகவான் உழைப்புக்கு அதிபதியா வரக்கூடியவருங்க. கர்மக்காரகனுங்க. ஏழ்மைக்கு அதிபதியா வரக்கூடியவரு, மக்கள் காரகன், மக்கள் தொடர்புடையவன். அதாவது கீழ்நிலையில இருக்கிற மக்களை எல்லாம் இந்த சனி பகவான் தாங்க காக்கக்கூடிய தன்மை. மக்களை காக்கக்கூடியவனும் அவனுதாங்க. இந்த மாரி இந்த ராசி தன்மைகளை வைத்து அதோட தன்மைகளை நம்ம உணர்ந்தாதாங்க, நம் ஜாதகத்தோட தன்மை உணர முடியும்னு வச்சுக்கங்களேன்.